ஃபைண்டிங் நீமோ படத்துல முக்கியமான கேரக்டர் எதுன்னு கேட்டா, நீங்கலாம் கற்பனையா சித்தரிக்கப்பட்ட அந்த நீமோ ஃபிஷ்ஷும் அதோட அப்பாவும் தானே சொல்லுவீங்க. பட் உண்மையிலேயே அந்த முட்டைகளையும், அந்த ஃபீமேல் ஃபிஷ்ஷையும் சாப்பிட்ட பராக்கூடா தான் முக்கியமான கேரக்டர்ன்னு என்ன கேட்டா சொல்லுவேன். ஆனா, அந்த மூவில நம்மள நல்லா ஏமாத்தியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஏன் அப்படி சொல்றேன்னா, பராக்கூடாஸோட டயட்ல கிளவுன் ஃபிஷ்ஷும், அதுங்களோட எக்ஸும் இல்லவே இல்லன்னு தான் சொல்லணும். அதுக்கு பதிலா க்ரூப்பர்ஸ், ஸ்னாப்பர்ஸ், டூனா, நம்ம ஊர்ல நெத்திலி மீன்னு சொல்லப்படுற ஆன்சோவி, சம்டைம்ஸ் ஸ்க்விட்டும் கூட. அது மட்டும் இல்லாம, சில சின்ன சின்ன மீன்களையும் சாப்பிடுது. ஆனா, கிளவுன் ஃபிஷ்ஷஸ இந்த பராக்கூடா சாப்பிட்ட மாதிரி எந்த ஒரு ரெக்கார்ட்ஸும் இல்லன்னு தான் சொல்லணும். இதுங்கெல்லாம் எப்பயுமே தனிமையில தான் உயிர் வாழும், தனிமையில தான் வேட்டையாடும். ஜூவனைல் ஸ்டேஜ்ல இருக்கும்போது மட்டும் இந்த பராக்கூடாஸ்லாம் கூட்டமா வாழும்னு சொல்றாங்க. 20க்கும் மேற்பட்ட பராக்கூடா ஸ்பீஷிஸ் இதுவரைக்கும் டிஸ்கவர் பண்ணியிருக்கு. இந்த பராக்கூடாஸ்க்குலாம் ரேஷர் ஷார்ப் டீத்தும், எக்ஸலன்ட் ஐசைட்டும், 40 கிலோமீட்டர் பெர் ஹவர் ஸ்பீட்ல ஸ்விம் பண்றதுனாலேயே இதுங்கள ஓசோனோட ஏபெக்ஸ் பிரெடேட்டர்ன்னு சொல்றாங்க. இந்த பராக்கூடாஸ்லாம் ஷின்சான்ல வர ஹீமாவாரி மாதிரி. ஏன் இப்படி சொல்றேன்னா, ஷின்சான்ல ஹீமாவாரிய எப்படி காட்டியிருப்பாங்கன்னா, ஷைனிங்கான ஆப்ஜெக்ட்ஸுக்கு அட்ராக்ட் ஆகுற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த பராக்கூடாஸ் ஏதாவது ஒரு ஷைனிங்கான ஆப்ஜெக்ட்ஸ பார்த்துச்சுன்னா, ஈஸியா அட்ராக்ட் ஆயிடும்னு சொல்லுவாங்க. அதனாலேயே ஓஷன்ல டைவிங் பண்றவங்கலாம் ஷைனிங்கான ஆப்ஜெக்ட்ஸ் எதையும் வியர் பண்ணியிருக்க மாட்டாங்க. இந்த பராக்கூடாஸ் பத்தின இன்னொரு ஆச்சரியமான விஷயம் எதுன்னா, இந்த கிரேட் பராக்கூடான்னு சொல்லப்படுற ஸ்பீஷிஸ்ல பெரிய சைஸ் இருக்கிற பராக்கூடாஸோட ஃப்ளெஷ்ல சிக்வெட்டெரான்னு சொல்லப்படுற ஒரு வகையான டாக்ஸின் கன்டென்ட் இருக்குன்னு சொல்றாங்க. அந்த டாக்ஸின் கன்டென்ட் லைட்லி டேஞ்சரஸ்ன்னு சொல்றாங்க. இவங்க உடம்புல அந்த டாக்ஸின் கன்டென்ட் நேச்சுரலாவே செக்ரீட் ஆகுறதில்ல. அதுக்கு பதிலா பார்த்தீங்கன்னா, இதுங்க சாப்பிடுற சின்ன சின்ன ஃபிஷ்ஷஸோட டயட்ல ஆல்கேங்கிறது முக்கியமா இருக்கு. அந்த ஃபிஷ்ஷஸ்லாம் இந்த பயோலுமினெசன்ஸ் வேவ்ஸ ஏற்படுத்துற டைனோஃப்ளெஜிலிட்டேங்கிற ஆல்கேவ அந்த ஃபிஷ்ஷஸ் கன்சியூம் பண்றதுனால, அதுங்க உடம்புலயும் இந்த டாக்ஸின் கன்டென்ட் இருக்கு. அந்த ஃபிஷ்ஷஸ் எல்லாம் இந்த கிரேட் பராக்கூடாஸ்லாம் அதிகமா சாப்பிடுறதுனால, பெரிய பெரிய கிரேட் பராக்கூடாஸோட ஃப்ளெஷ்ல இந்த டாக்ஸின் கன்டென்ட் ரொம்பவும் அதிகமா இருக்கும்னு சொல்லுவாங்க. அதனால பெரிய சைஸான கிரேட் பராக்கூடாஸ இன்டேக் பண்றத குறைச்சிக்கணும்னு சயின்டிஸ்ட்லாம் சொல்றாங்க. என்னதான் இந்த பராக்கூடாஸ்லாம் இங்க ஏபெக்ஸ் பிரெடேட்டர்ன்னு சொன்னாவும், இதுவரைக்கும் எந்த ஒரு பராக்கூடாஸும் ஹியூமன்ஸ அட்டாக் பண்ண மாரி ரெக்கார்ட்ஸ் எதுவும் இல்லன்னு தான் சொல்லணும். என்னதான் இந்த பராக்கூடாஸ்லாம் மோஸ்ட் ஆஃப் த டைம் சால்ட் வாட்டர்ல இருந்தாவும், இந்த கிரேட் பராக்கூடாஸ் சம்டைம்ஸ் பிராக்கிஷ் வாட்டர்லேயும் உயிர் வாழும்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம, இந்த பராக்கூடாஸ்லாம் டால்ஃபின்ஸ் மாதிரியே தன்னோட இரையை சேஸ் பண்ணி போம்போது வாட்டரை விட்டு ஜம்ப் பண்ணும்னு சொல்லுவாங்க.